அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஸ்ரீராம நவமி. ராமர் அவதரித்த இந்த அற்புதமான நாளில் நம்ம செய்ய போகின்ற ஒரு எளிமையான தகவல் தாங்க இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதுவும் குறிப்பாக நாளைக்கு ஸ்ரீராம நவமியில் இந்த ஒரு படத்தை மட்டும் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ இல்லையோ, நிறைய பேர் விரதங்கள் இருப்பாங்க, நிறைய பேர் வழிபாடுகள் பண்ணுவாங்க. நீங்கள் எதை செஞ்சாலும் சரி, இந்த ஒரு படத்தை உங்கள் கண்ணால் பார்த்தாலே போதும், நம்முடைய பல ஜென்ம பாவங்களும் போகும். நம்ம மனசுக்குள்ளே என்ன வேண்டுதல்களோ என்ன கஷ்டங்களோ அது கண்டிப்பாக ராமபிரானுடைய அருளாலே நமக்கு நல்ல விதமாக நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த விசேஷமான படம் என்ன, அந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ ஒரு சூக்ஷ்மங்கள் இருக்குது அப்படிங்கிற அற்புதமான தகவல் தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் மனுஷங்க எப்படி வாழணும் அப்படிங்கிறத எல்லாருக்குமே உணர்த்துவதற்காக மகாவிஷ்ணுவை பூமியில் தானே மனித பிறவி எடுத்து வாழ்ந்து காட்டியது தான் ராம அவதாரம். எவ்வளவு கஷ்டங்கள் சோதனைகள் நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்தாலுமே நம்முடைய ஒழுக்க நெறி என்றைக்குமே தவறக்கூடாது. அறத்தின் வழியில் தான் நம்ம வாழணும், தர்மத்தின் வழியில் தான் வாழணும் அப்படின்னு மனிதனுடைய குலத்துக்கு கற்றுக் கொடுத்தது தான் இந்த ராம அவதாரத்தினுடைய நோக்கம். அப்படிப்பட்ட ஸ்ரீராமர் அவதரித்த அந்த அற்புதமான அவதாரம் தான் ராமநவமியாக நமக்கு கொண்டாடப்படுது. அந்த சக்தி வாய்ந்த அவதார நாள் நமக்கு நாளை மார்ச் மாதம் 27 வெள்ளிக்கிழமையில் அனுஷ்டிக்கப்படுது. இந்த நாள் நம்ம என்ன செய்யணும்? நிறைய பேர் வேண்டுதல் நடக்கிறதுக்காக விரதங்கள் இருப்பாங்க. அப்படி விரதங்கள் இருக்கிறவங்க காலையிலே நம்ம குளிச்சுட்டு வீட்டெல்லாம் சுத்தப்படுத்திட்டு பூஜை அறையில் ராமருடைய படமோ சிலையோ இருந்ததுன்னா, இல்லாட்டி படம் சிலைகள் ராமருக்கு இல்லை பெருமாளுக்கு இருக்குதுன்னா தாராளமாக பெருமாளுடைய படத்துக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம்லாம் பொட்டு வச்சுட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் நம்ம ஏற்றலாம். இல்லை பெருமாள் படமும் எங்கள் கிட்ட இல்லைம்மா அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு தீபம் மட்டும் ஸ்ரீராமரை மனசார நீங்கள் நினச்சி ஏற்றி வச்சுட்டு உங்ககிட்ட என்ன பழங்கள் இருக்குது, என்ன சுவாமிக்கு நிவேதனங்கள் இருக்கோ அப்படி எளிமையான வகையில், ஆனால் மறக்காமல் துளசி இலைகள் மட்டும் நாளைக்கு ராமருக்கு சமர்ப்பிக்கிறதுங்கிறது ரொம்ப கூடுதலான ஒரு விசேஷம். அதனால் துளசி இலைகள் மட்டும் நாளைக்கு சுவாமிக்கு நீங்கள் வச்சுட்டு எளிமையான முறையில் நம்ம ராமருக்கு பூஜைகள் பண்ணி ஆத்மார்த்தமாக அவரை மனசார நினச்சாலே போதும். எப்பயுமே கடவுளுக்கு நம்ம ரொம்ப அது செய்யணும் இது செய்யணும்னு சொல்லிட்டு அறக்க பறக்க நம்ம அப்படிலாம் அப்படி ரொம்ப யோசிச்சுட்டுலாம் செலவு செஞ்சு அப்படி செய்யணுங்கிற கட்டாயமே கிடையாதுங்க. உண்மையான அன்பும் பக்தியோடும் ஒரே ஒரு தீபத்தை மட்டும் நம்ம ஏற்றிட்டு உள்ளன்போடு ராமா அப்படிங்கிற அந்த ஒரு நாமமே போதும். நமக்கு நல்லபடியான பூர்வ ஜென்ம புண்ணியங்கள், நம்முடைய கஷ்டங்கள் தீர்றது எல்லாமே ராமருடைய அருளாலே நடக்கும். அப்படி நமக்கு நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம். ஏன்னா நாளைக்கு எந்த பூஜை பண்ணுறோமோ இல்லையோ, நாளைக்கு ராமருடைய இந்த ஒரு படத்தை மட்டும் உங்கள் கண்ணால் நீங்கள் பார்த்துட்டாலே போதும், நமக்கு பல ஜென்ம பாவங்கள் நீங்கும், தோஷங்கள் போகும். வேண்டுதல்கள் நீங்கள் என்ன வச்சு கேட்குறீங்களோ அந்த ஒரு படத்தை பார்த்துட்டு நம்ம வேண்டி கேட்டால் கண்டிப்பாக ராமருடைய அனுகிரகத்தாலே நடக்கும். அப்படிப்பட்ட அபூர்வமான சக்தி வாய்ந்த படம் தான் ராமருடைய ஜாதகம். அதுவும் ஸ்ரீராம நவமி நாளில் யார் ஒருத்தங்க நம்ம நம்முடைய வீட்டில் ராமருடைய ஜாதகத்தை வச்சு பூஜிக்கிறோமோ, ஜாதகத்தை வச்சு வழிபடுறோமோ, கண்ணால் நம்ம ஒரு முறை அந்த ஜாதகத்தை நாளை தினம் நம்ம பார்த்தாலே போதும், எப்படிப்பட்ட தோஷங்களும் நமக்கு நிவர்த்தி ஆகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. ராமர் ஜாதகத்துக்கு ஏன் இவ்வளோ பெரிய புண்ணிய பலன்கள், நம்ம எதுக்கு வழிபடணும்? ஏன்னா ராமபிரான்கிறது சாதாரண ஒரு மனித அவதாரம் தான். அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு ஜாதகத்துக்கு இவ்வளோ ஒரு விசேஷங்கள் எதுக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த ஒரு கேள்விகள் வரும். ஏன்னா ராம ஜாதகத்தை அதுவும் நாளைய ராமநவமி நாளில் நம்ம யார் ஒருத்தங்க இப்படி பார்த்தாலுமே சரி, நம்ம கண்ணால் பார்க்கறது பூஜைகள் பண்ணுறது இது மாதிரிலாம் பண்ணால் நம்முடைய கடன்கள் எல்லாம் தீரும். நமக்கு கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு எதிரியாக இருந்தாலும் நமக்கு பலம் இழந்து அழிந்து போவார்கள் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. நிறைய வீட்டில் ராமருடைய பரிவார படங்கள், ராமருடைய வேறு ஏதாவது படங்கள், அதே மாதிரி ராமருடைய இது மாதிரி ஜாதகம் இது எல்லாம் நிறைய வச்சு பூஜை பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் இப்படி ராமருடைய ஜாதகம் இருந்ததுன்னா நாளைக்கு மறக்காமல் அதை எடுத்து ஒரு மஞ்சள் குங்குமம் பொட்டு மட்டும் வச்சு ஒரே ஒரு பூ வச்சு நாளைக்கு வழிபடுங்க. அப்படி ராமர் ஜாதகம் எங்கள் கிட்ட இல்லைம்மா அப்படின்னா நம்முடைய ஸ்க்ரீனில் இப்போ டிஸ்பிளேல காமிச்சிருக்கோம். இந்த ஒரு படத்தை வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். இல்லாட்டி கூகுளில் கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் நம்ம ராமருடைய
ஜாதகன் போட்டாலே வரும். இந்த ஜாதகத்தை நாளைக்கு காலையிலேருந்து ராத்திரிக்குள்ளே எப்போ நேரம் கிடைக்குதோ இந்த ஜாதகத்தை மனசார கண்ணால் ஒரு முறை பார்த்துட்டு ஆத்மார்த்தமாக ராமா 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டி பாருங்கள். கண்டிப்பாக எப்படிப்பட்ட வேண்டுதல்களும் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். ஏன்னா இந்த ராமருடைய ஜாதகத்துக்கு அவ்வளோ ஒரு விசேஷமான அமைப்பு இருக்குது. என்னென்னா மகாவிஷ்ணுவுடைய 7வது அவதாரம் தான் ராமர். அப்படி அவர் பூமியில் அவதரித்த அந்த நேரத்தில் 5 கிரகங்கள் 5 கோள்கள் உச்சம் பெற்று இருந்ததாக நமக்கு சொல்லப்படுது. மேஷத்தில் சூரியன் உச்சமானார், கடகத்தில் சந்திரனுடைய ஆட்சியானது குரு உச்சம், துலாம் ராசியில் சனி உச்சம், மகரத்தில் செவ்வாய் உச்சம், மீனத்தில் சுக்கிரன் உச்சம். இப்படி எல்லா அம்சங்களும் நிறைந்தது தான் ராமருடைய ஜாதகம். அப்படி இருக்கிறப்ப இதை நம்ம தரிசனம் பண்ணாலே போதும். நமக்குன்னு சொந்தமாக ஒரு ஜாதகங்கள் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஜாதகத்தில் ஏதாவது நமக்கு நவகிரக தோஷங்கள் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது சனி பயிற்சியாக இருக்கட்டும், குரு பயிற்சியாக இருக்கட்டும், ராகு கேது பயிற்சி, அப்படி வேறு எப்படிப்பட்ட நவகிரக தோஷம் இல்லை வேறு ஏதாவது நமக்கு தோஷங்கள் இருக்குன்னா கூட அது எதுவாக இருந்தாலும் நமக்கு நிவர்த்தி ஆகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இப்படி 5 முக்கியமான கிரகங்கள் ஒருத்தருடைய வாழ்க்கையில் உச்சம் பெற்று இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அபூர்வமான நிகழ்வு. அப்படிப்பட்ட ஸ்ரீராமருடைய ஜாதகத்தை நம்முடைய வீட்டில் பூஜை அறையில் வச்சு நம்ம பூஜை பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இது மாதிரியான கெட்ட விஷயங்கள் நமக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும்னு விதி இருந்தால் கூட அந்த சுயமாக இருக்கும் பார்த்திங்களா அந்த ஜாதகத்தில், அப்படி விதியே எழுதியிருந்தால் கூட அந்த விதியானது நமக்கு மாற்றி அமைக்கப்படும். தோஷங்கள் நமக்கு பெரிய அளவில் கஷ்டங்கள் நமக்கு வருங்கிற அந்த ஒரு தோஷங்கள் கூட நம்ம ராமருடைய ஜாதகத்தை கண்ணால் இப்படி டெய்லி பார்த்து இப்படி வழிபட அது நிவர்த்தி ஆகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. வாழ்க்கையில் நல்லதொரு ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் தீராத நோய்கள் எல்லாம் தீர்வதற்கும் நமக்கு என்னெல்லாம் நல்லபடியான ஒரு சகலமான ஒரு ஐஸ்வர்யங்கள் செல்வ செழிப்பு இது எல்லாம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமைவதற்கு நிச்சயமாக ராமருடைய ஜாதகத்தை நீங்கள் வணங்கினாலே போதுங்க. வீட்டில் இது வரைக்கும் எங்ககிட்ட ராமர் ஜாதகம்லாம் எதுவுமே இல்லைம்மா அப்படிங்கிறவங்க இதை நாங்கள் பூஜை பண்ணலாமா, நம்ம இது மாதிரி வாங்கி வைக்கலாமான்னா தாராளமாக நாளைய நாள் நமக்கு ராமநவமினால் நிறைய பேர் கோவிலுக்கு போவோம் பார்த்திங்களா, அப்போ கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூஜை கடையில் ராமருடைய ஜாதகம் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லாட்டி நமக்கு ஆன்லைன் ஸ்டோரில் கூட ராமருடைய ஜாதகங்கள் இருக்குது. அப்படி அந்த ராமர் ஜாதகத்தை நம்ம வீட்டில் வாங்கி நமக்கு சந்தனம் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு பூக்கள் வச்சு நம்ம எப்போல்லாம் நம்ம வழிபடுறோமோ அதே மாதிரி அந்த எளிமையான முறையில் ஒரு தீபதூப ஆராதனைகள் மட்டும் காமிச்சு நம்ம வழிபட்டோன்னா நம்ம குடும்பம் என்றைக்குமே சுபிக்ஷமாகும். குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடக்கும். ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு கிளம்புறீங்க, ஒரு வேலை விஷயமா படிப்பு விஷயமா நல்லபடியான வேறு வெளியில் ஒரு நல்ல முக்கியமான விஷயத்துக்கு எதுக்கு கிளம்புனாலுமே பூஜை ரூமில் போயிட்டு அந்த ராமருடைய ஜாதகத்தை நீங்கள் கண்ணால் பார்த்துட்டு ஒரு தரிசனம் மட்டும் செஞ்சுட்டு கிளம்பி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே உயர்ந்த நிலைமை, வெற்றி மேல் வெற்றி, இது எல்லாமே கிடைக்குங்க. எப்படி ராமாயணம் படிக்கிறது மிகப்பெரிய நம்ம புண்ணியம் சொல்கிறோமோ, ராமநாமத்துக்கு எவ்வளோ விசேஷம் சொல்கிறோமோ அதே மாதிரி தான் ராமருடைய ஜாதகத்தை நம்ம தரிசனம் பண்ணுறது, கண்ணால் பார்க்கறது, அதுவும் மிகப்பெரிய புண்ணியத்தையும் அந்த கோடி பலன்களையும் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் அற்புதமான இந்த ராமநவமி நாளைக்கு இந்த ராமர் ஜாதகத்தை உங்கள் கண்ணால் பார்த்து தரிசனம் பண்ணுங்கள். பலவிதமான புண்ணியங்களும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே குடும்பத்தில் நிச்சயம் நடக்க ஆரம்பிக்கும். சின்னதான ஒரு விஷயம், சின்னதான ஒரு மாற்றம் தான், ஆனால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை தலையெழுத்தை மாற்றக்கூடிய இந்த அபூர்வமான படத்தை நிச்சயமாக நாளைக்கு மறக்காமல் பாருங்கள். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ராமருடைய இந்த அபூர்வ படத்தை நம்ம அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறதே மிகப்பெரிய புண்ணியம் தாங்க. அதனால் மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.